முன்பொரு காலத்த மகத தேசத்தை சித்திரகேசவன் அப்படிங்கிற ராஜா ஆண்டு வந்தாரு. அவருக்கு சாகித்யம்னா ரொம்ப பிடிக்கும். தன்னோட ஆஸ்தானத்துல இருந்த கவிஞர்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. கவிகள்லயே சிதம்பர கவிங்கிறவருனா ராஜாக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் சிதம்பரம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற ஒரு கவிய மகாராஜாக்காக பாடினாரு. பஞ்சபூதங்கள் பத்தின காவியத்தை எல்லார் எதிர்க்கவும் ரொம்ப பெருமையா சொன்னாரு ராஜா. ஒரு நாள் ராத்திரி மகாராஜாவும் மகாமந்திரியும் சேர்ந்து மாறு வேஷத்துல ஊருக்குள்ள போகும்போது ஊருக்குள்ள 4 பேரு சாகித்யம் பத்தி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு அங்க நின்னாரு. அந்த வாலிபர்கள்ல ஒருவனான கண்ணையா, நம்ம ராஜா ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசின பஞ்சபூத காவியம் அவ்வளோ ஒன்னும் நல்லா இருக்க மாதிரி தெரியல. அந்த கவிஞரை ராஜாக்கு பிடிக்கும்னு தான் அப்படி சொன்னாரோ என்னவோ. எல்லாரும் அத சிறந்த காவியம்னு வேற சொல்றாங்க. கண்ணையா, நீ சொல்றது நிஜம்தான். சிதம்பரம் பாடின அந்த பஞ்சபூத கவி அவ்வளோ ஒன்னும் புதுசா எனக்கு படல. மகாராஜா மனசு வச்சா கழுதிய கூட கவிஞராக்குவாரு அப்படின்னு பேசி சிரிச்சுக்கிட்டாங்க. அத கேட்ட மகாராஜாவுக்கு கோபம் உச்சஸ்தாயில இருந்துச்சு. தனக்கு பிடிச்ச சிதம்பர கவிய இப்படி கேலி பண்ணி பேசுறது அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் அந்த 4 இளைஞர்களையும் அரசவைக்கு வரவழைச்சாரு. நீங்க ஏதாவது சாகித்யம் படிச்சிருக்கீங்களா? ஏதாவது கவி எழுதிருக்கீங்களா? ராத்திரி திண்ணையில உட்கார்ந்து பேசினத மகாராஜா ஒட்டு கேட்டுட்டாருன்னு 4 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மகாராஜா, நாங்க எந்த சாகித்யத்தையும் படிச்சதில்ல, எந்த காவியத்தையும் எழுதினதில்ல. அப்புறம் எப்படி மகாகவி சிதம்பரம் எழுதிய பஞ்சபூத காவியம் நல்லா இல்லன்னு சொல்லுவீங்க? உங்க விமர்சனம் சரியா? அப்படின்னு கோபமா கேட்டாரு. மகாராஜா, மன்னிச்சிருங்க. பஞ்சபூத காவியம் எங்களை அவ்வளோ பெருசா ஈர்க்கல. நீங்க ஒரு வார காலத்துல பஞ்சபூத காவியத்தை விட நல்ல காவியத்தை எழுதி கொண்டு வந்தீங்கன்னா நீங்க சொல்றத நான் ஏத்துப்பேன். உங்களை ஆஸ்தான கவிஞரா ஏத்துப்பேன். இல்லனா அன்னைக்கே உங்களுக்கு இறுதி நாளா மாறிடும். உங்க 4 பேருக்கும் கடுமையான தண்டனைய வழங்குவேன். மகாராஜாவோட இந்த உத்தரவு மகாமந்திரிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சிதம்பரம் மேல அபிமானம் இருந்தா இருக்கலாம், ஆனா அதுக்காக இவ்ளோ மூர்க்கத்தனமா இருக்க கூடாது. மகாராஜாவை எப்படியாவது மாத்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சாரு. ஒரு வார காலம் முடிஞ்சு போச்சு. அந்த 4 பேரும் தலை குனிஞ்சு அரசவையில வந்து நின்னாங்க. எங்க நீங்க எழுதிய அற்புத காவியம் எங்க அப்படின்னு நக்கலா கேட்டாரு ராஜா. மகாராஜா, எங்களுக்கு காவியம் எழுத வராது, நாங்க கவிஞர்கள் இல்ல அப்படின்னு பயந்துகிட்டே சொன்னாங்க அவங்க. எதுவும் தெரியாம மத்தவங்கள விமர்சிக்கிற உங்கள மாதிரி ஆட்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு மரண தண்டனை தான் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தேவாலய பூஜாரி அங்க வந்து, மகாராஜா, இன்னைக்கு ஏகாதேசி, இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு அவருக்கு பூந்திய பிரசாதமா கொடுத்தாரு. மகாராஜா அத கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட்டாரு. உடனே கசப்பு கசப்பு அப்படின்னு பக்கத்துல துப்பிட்டாரு. என்ன பூஜாரி, இது ஏன் இவ்ளோ கசப்பா இருக்கு அப்படின்னு கேட்டாரு ராஜா. பக்கத்துல இருந்த மகாமந்திரி, மகாராஜா, உங்களுக்கு இனிப்பு தயார் பண்ண தெரியுமா? என்ன மகாமந்திரி பேசுகிறீர்கள்? எனக்கு எப்படி இனிப்பு செய்ய தெரியும்னு நினைக்கிறீங்க? அது கத்துக்க வேண்டிய அவசியம் என்ன? மன்னிக்கணும் மகாராஜா, அப்புறம் இனிப்பு கசப்பா இருக்குன்னு எப்படி சொன்னீங்க? இனிப்பு எப்படி இருக்குன்னு சொல்வதற்கு அதை நம்ம கத்துக்க தான் வேணுமா? அதை செய்ய தெரிஞ்சா மட்டும்தான் அதை பத்தி பேசணுமா? ஆனா அப்படி இருக்கும்போது பவித்திரமான பிரசாதத்துல எப்படி தப்பு சொல்லுவீங்க? நீங்க இப்படி சொன்னது மூலமா பகவானையே நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. மகாமந்திரி, நீங்க எனக்கு எதையோ சொல்ல வரீங்கங்கிறது எனக்கு நல்லா புரியுது. தயவு செய்து எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. மகாராஜா, காவியத்தை பத்தி சொல்லணும்னா அத கேக்குற திறன் இருந்தாலே போதும். காவியம் எழுத தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. காவியம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ற ஞானம் இருந்தா போதும். எல்லா காவியமும் எல்லாருக்கும் பிடிக்குங்கிற அவசியம் இல்ல இல்லையா? தயவு செய்து அந்த 4 இளைஞர்களுக்கான மரண தண்டனைய ரத்து செய்யுங்கன்னு கேக்குறேன். மகாமந்திரி சொன்னதை கேட்டு மகாராஜாக்குள்ள மாற்றம் வந்தது. மகாமந்திரி, கசப்பான இனிப்பு மூலமா நல்ல பாடத்தை சொல்லி என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. பூஜாரி ஐயா, இப்போ மகாராஜாவுக்கு இனிப்பான இனிப்ப கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு மந்திரி. அங்க இருந்த எல்லாரும் கூட அதை கேட்டு சிரிச்சாங்க.